நீங்க ஆர்மில டாக்டரா இருந்திருக்கீங்க. அங்க இருக்க சோல்ஜர்ஸ்க்கு இன்ஜுரி ஆனா அவங்கள ஃபாஸ்டா ரெக்கவரி பண்றதுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்திருக்கீங்க? பொதுவா சோல்ஜர்ஸ் ஏதாவது இன்ஜுரி ஆகுது, அது மசில் டியரா இருக்கட்டும், இல்ல லிகமெண்ட் டியரா இருக்கட்டும், இல்ல முழங்கால இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் இன்ஜுரியா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே நம்ம ஃபாஸ்டரா ரிகவரி ஆகிறதுக்கு எந்த டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம்னா ரீஜெனரேட்டிவ் மெடிசன் தான் பண்ணுவோம். அதுலயும் முக்கியமா பிஆர்பி, ஸ்டெம் செல்னு சொல்லக்கூடிய இந்த பிமேக் இன்ஜெக்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். எதனாலனா ஒரு இன்ஜுரி நடக்குதுன்னா இப்போ 1 மாசம் ஆகும் ரிகவரி ஆகிறதுக்குன்னா, இது போல ரீஜெனரேட்டிவ் மெடிசன் மூலமா அதோட ரிகவரியை 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நம்ம ஃபாஸ்டாவே கொண்டாட முடியும். ஒரு சோல்ஜர் இன்ஜுரி ஆகுறாங்கன்னா அவங்கள வந்து ஃபாஸ்டா ரெக்கவரி பண்ணி அவங்களோட டியூட்டியை ரெஸ்யூம் பண்றதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப உதவியா இருக்கும். அப்போ அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் இப்போ இங்கேயும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஒரு சோல்ஜர் அடிபட்டா எப்படி ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ அதே போல தான் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெம் செல்லா இருக்கட்டும், இல்ல பிஆர்பியா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எங்களோட 3 பிரான்ச்லயுமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜரோட பிக்கெஸ்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே டே கேர் ப்ரொசீஜர் தான். வித்தின் 1 or 2 ஹவர்ஸ்ல இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அன்னைக்கே நீங்க உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் தாராளமா ரெஸ்யூம் பண்ணிக்கலாம். எந்த ப்ராப்ளம்காக சர்ஜரிக்காக யோசிக்கிறீங்களோ அந்த சர்ஜரியை கூட நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ப்ரொசீஜர் மூலியமா நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல டீடைல் இருக்கு, அதை போய் நீங்க செக் பண்ணிக்கலாம்.